வணக்கம். நேரத்தை சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போவது புஷ்பா 2 திரைப்படத்தின் விமர்சனம். நான் தமிழில் பார்த்தேன். புஷ்பா 1, அதாவது புஷ்பராஜ் அவர் பேரு, புஷ்பா 1 ரைஸ் என்கின்ற படம் 2021 வெளிவந்தது. இப்போ ஒரு 3 years படமாக இப்பொழுதுதான் புஷ்பா 2. இதோட இங்கிலீஷ் டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரூல். ஸோ புஷ்பா 1 நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். அதில் அந்த புஷ்பராஜ் என்கின்ற ஒரு எளிமையான ஒரு ஏழை மனிதன், ஐடென்டிட்டி இல்லாத ஒரு மனிதன், அவன் இந்த செம்மரை கடத்துறதுக்கு இல்லைங்களா, ஆந்திரா பார்டர்ல பண்ணுவாங்க. அதில் அவன் ஒரு பெரிய ஒரு திறமை உபயோகித்து பயங்கரமாக பெரிய கடத்தலுக்காக மாறுகின்றான். அதுதான் ஒன்று. இப்போ 2வது பார்த்து த ரூல் என்று வரும்பொழுது இவர் இப்பொழுது இன்னமும் மேலே வளர்ந்து ஆட்சி செய்யும் அளவிற்கு, அதாவது எப்படி என்றால் அந்த இடத்திலேயே இவர் தான் இந்த ஒரு சிண்டிகேட் மாதிரி இருக்காங்க, அதை கடத்துறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த சிண்டிகேட்க்கு இவர் தான் தலைவராக இருக்காரு. அந்த இருக்கிற ஆஸ் யூஷுவல் எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் ஆட்சி அமைக்கும் ஒரு ஒரு அந்த பவர் இவருக்கு விடுகின்றது. இதுதான் இந்த திரைப்படத்துடைய மெயினான ஒரு கான்செப்ட். திரைப்படத்தை இயக்கியவர் சுகுமார் அவர்கள். மெயின் கேரக்டர் அல்லு அர்ஜுன் ரேஷ்மிகா தெரிஞ்சிருக்கும். திரைப்படத்தில் இவருக்கு திருமணமாக இருக்கும் ரேஷ்மிகா அவர்களோட. அவர் இவங்ககிட்ட சொல்லுவார், சீஃப் மினிஸ்டர் பார்க்க போவார் புஷ்பா. சாமி தான் கூப்பிடுவாங்க. சாமி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வா சிஎம் கூட, என்னன்னா பெருசாக போட்டு ஹாலில் மாட்டி வைக்கலாம் என்று சொல்லுவார்கள். இவரும் போவார். சீஃப் மினிஸ்டர் மாட்டுக்கிடம் நரேன் அவர்கள் தான். அவர் நன்றாக பேசுவார், பேசி கொண்டிருக்கும் நன்றாக பேசுவார். ஏன்னா நிறைய பணம் கொடுப்பார் இல்லைங்களா, கட்சிகளுக்கு பணம் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் ஃபோட்டோ எடுக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது முடியாது ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் சொல்லிட்டு சொல்லுவார். இவருக்கு என்னவென்றால் அங்க அவமானப்படுறது பெரிய விஷயம் இல்லை, தான் மனைவியுடைய கோரிக்கையை, மனைவியுடைய ஒரு கேட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டை நிறைவேற்ற முடியவில்லை என்கின்ற ஒரு பெரிய ஆதரகம் விடுகின்றது. ஸோ வெளியே வந்த உடனே அவருடன் இருக்கும் இன்னொரு அரசியல்வாதி மினிஸ்டராக இருக்கின்றார். அவரிடம் கேட்கின்றார், நீ சிஎம் ஆற என்ன வேண்டும் என்று சொல், அதுக்கு பல கோடிகள் தேவைப்படும், எவ்வளோ 100, 200, 1000 கோடி தரேன் அப்படின்னு சொல்றார். ஸோ இதுதான் இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். அப்போ என்ன ஆகின்றது என்றால் 1000 கோடிக்கு அவர் அவ்வளவு செம்மரங்களை கடத்த வேண்டும். ஏற்கனவே வைத்துக் கொண்டிருக்கிற மரங்களையும் அவர் கடத்த வேண்டும், புதிதாக மரங்களை வெட்ட வேண்டும். இப்ப என்னவென்றால் இவரை பிடிப்பதற்காக ஃபாசில் அங்கே வந்திருக்கின்றார் இல்லையா, அவர் அதை தடுப்பார் எப்படியாவது. ஸோ இதுதான் இதை நகர்த்தி கொண்டு போகின்ற அடுத்த மொமெண்ட்ஸ். அடுத்து ஒவ்வொன்றாக பார்ப்போம். கதை என்று பார்த்தால் நான் சொன்னதுதான், அதுக்கு மேல பெருசா கிடையாது, புதிய திருப்பங்கள்லாம் எதுவும் கிடையாது. இவர் வளர்ந்து கொண்டேதான் போகின்றார். நினைத்ததை செய்து முடிப்பவர் தான் இவர் இருக்கின்றார். திரைக்கதை என்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னா திரைக்கதை முழுவதுமே ஸ்டண்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்டண்ட்டு சாங்கு இப்படியாக தான் மூவ் ஆகின்றது. அடுத்ததாக நடிப்பிற்கு வருவோம். நடிப்பு அல்லு அர்ஜுன். அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேடத்திற்கு ஏற்ற விஷயங்களை நன்றாக செய்திருக்கின்றார். ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய இந்த டான்ஸு, பாட்டு, ஃபைட் சீன்ஸு, அந்த ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் வழிவது எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு. நான் சொன்ன மாதிரி கதையில ஒன்றும் பெருசா இல்லை, ஆனா இவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நன்றாக செய்திருக்கின்றார். அதில் முக்கியமாக அந்த ஊர் கோவில் திருவிழாவில் பாத்தீங்கன்னா ஒரு சடங்கு, ஆண்கள் சிலை அணிந்து கொண்டு காளியை கும்பிட்டு விட்டு தீ மதித்து விட்டு வேண்டிக் கொண்டால் நினைத்தது நடக்கும். அது மாதிரி இவரும் அந்த இதில் பண்றாரு. நல்லா செஞ்சிருக்காரு. அதெல்லாம் அந்த சிலை போட்டு ஆடுற டான்ஸ் எல்லாம் நன்றாக இருக்கின்றது. ரேஷ்மிகா அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேடத்தில் அழகாக செய்திருக்கின்றார். கணவன் மீது ரொம்ப பாசத்தை பொழுகின்றார். எல்லா சீன்ஸையும் வரும்போது சாமி சாமி என்று கூப்பிட்டு கொண்டு ரொம்ப நன்றாக இருக்கின்றது. இதில் கைவிடப்பட்டவர், டிசப்பாயின்மெண்ட் யார் என்று பார்த்தால் ஃபஹத் ஃபாசில் அவர் தான். அவரை எதற்காக இந்த வேடத்தில் தேர்ந்தெடுத்தார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு பெரிதாக ஒன்றுமே இல்லைங்க, மனுஷமா கத்திக்கிறதுக்காரு தவிர ஒரு போலீஸ் ஆஃபீஸரா யோசிச்சு எப்படி தடுக்கலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது போல யோசிக்க கூட இல்லை பெருசா. இவர் நடிப்பு ஒன்றும் இல்லை, இவர் சும்மா வந்துட்டு போற மாதிரிதான் இருக்கு தவிர இதை யாரோட செய்திருக்கலாம், எதற்காக இவரை கொண்டு நடிக்க வைத்தார்கள் என்பதும் இதற்கேன் அவர் ஒப்புக்கொண்டார் என்பதும் எனக்கு புரியவில்லை. அடுத்ததாக இசை தேவிஸ்ரீ பிரசாத். பாடல்கள் ஆஸ் யூஷுவல் 2 குத்துப்பாட்டு, 2 ஒரு ஹீரோயினோட பாடல ஒரு 2 பாட்டு. அதாவது முதல் பாட்டுல சொல்லணுமா இல்லை சொல்லணுமா என்கின்ற கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய அர்த்தம் நிறைந்த ஒரு பாடல் வருது இல்லைங்களா, அதே மாதிரி பாடல் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு இது நல்லா இல்லை. இருந்தாலும் பாடல்கள் மக்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கின்றேன். சின்ன பசங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுத்திருக்கின்றார். பிஜிஎம் ஃபைட் சீன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நன்றாக கொடுத்திருக்கின்றார். சினிமாட்டோகிராஃபி வளைச்சு எடுத்திருக்காங்க.
நான் நிறைய தொங்குறது, கீழே குதிக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நன்றாக செய்திருக்கின்றனர். இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது என்னவென்றால் ஸ்டண்ட் கொரியோகிராஃபிங்க. எனக்கு என்னன்னா, எப்படி இந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் வந்து அவங்க யோசிச்சாங்க, இமேஜின் பண்ணாங்க, அதுவே முதல்ல. அடுத்ததாக எப்படி அதை செயல்படுத்தினாங்க என்பது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. அதாவது ஒரு ஒரு சீன்ல அவருடைய கையை கட்டிடுவாங்க, காலையும் கட்டிடுவாங்க. ஸோ கையையும் கட்டிட்டு காலையும் கட்டிட்டா ஒரு மனுஷன் எப்படி சண்டை போட முடியும்? அங்க ஒரு ஆக்ரோஷமான ஒரு சண்டை இருக்கு பாருங்க. எனக்கு அதான் சொல்றாங்க, எப்படி இதை யோசிச்சாங்க, அது எப்படி செஞ்சாங்க என்பது எனக்கு புரியவே இல்லை. அது கடினமான உழைப்பு. ஆனா அதனால் கதைக்கு ஒன்றும் பெரிதாக உபயோகம் இல்லை. அது வெறும் இந்த மசாலா திரைப்படத்திற்கு ஏற்ற ஸ்டண்ட் காட்சிகள் தான். இந்த திரைப்படம் நான் கொஞ்சம் பார்க்கும்போது நினைச்சேன், அடுத்த ஒரு பார்ட் வருமோ என்று. அதே போல் அடுத்து ஒரு பார்ட் இருக்கின்றது, கடைசியில் முடிக்கும் போது காண்பிக்கின்றனர். அது வந்து புஷ்பா 3 த ராம்பேஜ். ராம்பேஜ் என்றால் நம்மள்ட்ட வந்து ஒரு வெறியாட்டம், ஒரு வெறித்தனமான ஒரு அழிவு வைத்துக் கொள்ளலாம். இப்ப இதுலயே ஒரு வெறித்தனமான சண்டை காட்சிகள் தான். அதுல என்ன வரப்போகுதோ எனக்கு அது தெரியல. ஏன்னா இந்த படத்தோட முடிவிலே பாத்தீங்கன்னா குடும்பம் இணைந்து விடுகின்றது. இவர் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, இவர் நல்ல பெரிய பணக்காரர், இவர் நினைச்சதுன்னா சாதித்து விடுகின்றார். ஒரு சுபம் போட்டு அழகா இங்கேயே முடிச்சிருக்கலாம். கடைசியாக டைரக்ஷன். டைரக்டர் சுகுமார் அவர்கள் ஓகே, புஷ்பா ஒன்று நல்ல ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம், ஸோ அந்த ஃபார்முலால அதே போல் எடுப்போம் என்று எடுத்திருக்கின்றார். அதனால கண்டிப்பா இதுவும் அந்த மசாலா திரைப்படங்கள்ல ஒரு ஹிட்டான சக்சஸ்ஃபுல்லான படமாக தான் ஓடும். மற்றபடி பெரிதான விஷயங்கள் ஒன்றும் இல்லை, கதைகள் எல்லாம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்கின்ற நமது கருத்துக்கு வருவோம். ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து நான் சொன்னது போல ஸ்டண்ட் அண்ட் பாட்டு அது போல ஒரு ஒரு மசாலா படம் தான். இங்கேயே முடிஞ்சது பரவாயில்ல. இது தேர்ட் ஒன்று இருக்கு, தேர்ட் பார்ட்டு, அது ரேம்பேஜ் வேற. ஸோ அதனால நம்ம இதை பார்த்து பேசாம அதையே பார்த்துலாம் இல்லைங்களா? அது ஒன்று. இரண்டாவது என்னவென்று பார்த்தால், எந்த விதமான ஒரு திருப்பங்களோ எதிர்பாராத விஷயங்களோ எதுவுமே இந்த திரைப்படத்தில் இருக்கவில்லை. வெறும் நினைக்கிற மாதிரி அவர் நினைச்சா என்ன செய்ய முடியும், அதுதான் இருக்கின்றது. ஸோ இது போன்ற ஒரு மசாலா படங்களை பார்ப்பதற்கு எனது மனம் விரும்பாது. அதனால் என்னை பொறுத்தவரை நம்முடைய பணத்தையும் 3 மணி நேரத்தையும் இதற்கு வீணடிக்க வேண்டாம் என்பதுதான் நான் நினைக்கின்றேன். வேணும்னா நம்ம திரும்பி பார்த்துக்கலாம் இல்லைங்களா? இதுவே இந்த படத்தை பற்றிய என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.